அனைவருக்கும் வணக்கம். தோனி கேப்டன்சி த எண்ட் ஆஃப் அன் எரா. என்ன அப்படின்னா, திடீர்னு எல்லாருக்கும் ஷாக்கிங்காக நியூஸ் வந்துச்சு இன்னைக்கு காலைல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கேன். திடீர்னு கப்பு பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்தா ருத்ராஜ் இருக்கான். 9 கேப்டன்ஸோட அந்த ஃபோட்டோவில் கப்பு பக்கம் ருத்ராஜ் இருந்தான். இப்போ தோனியக்கான ருத்ராஜ் இருக்கான்னு பார்த்தா அப்புறமா தான் தெரிய வருது, தோனி கேப்டன்சி வந்து ருத்ராஜ் கொடுத்துட்டாரு அப்படின்னு. இதில் சிஇஓ வர, சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த நியூஸ் வந்து தோனி வந்து ரீசெண்டாக தான் சொன்னார், அதுக்கப்புறம் தான் அந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது டக்குன்னு எடுத்த முடிவாக இருக்காது. தோனி ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிட்டு தான் இருக்கார். ஒரு நல்ல கேப்டன்சி உள்ள யாருக்கு இந்த தகுதி இருக்கோ அவர்கிட்ட இந்த டீமை ஒப்படைச்சிட்டு போகணுங்கிறது ரொம்ப நாள் தோனிக்கு இருக்க ஒரு எண்ணம் தான். அதனால தான் ஃபஸ்ட்டு ஜடேஜா கொடுத்து பார்த்தாரு. ஜடேஜா கொடுத்து பார்த்து கொஞ்ச நாள் செட் ஆகலைங்கிறதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கேப்டன்சிக்கு வந்துட்டார். மறுபடியும் ருத்ராஜ்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்குங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் ருத்ராஜ் கொடுக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்திருக்கு. ஏன்னா ருத்ராஜ் ரீசெண்டாக போயிட்டு காமன்வெல்த் கேம்ஸில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு வந்ததுனால ருத்ராஜ் கேப்டன்சி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இப்போ சிஎஸ்கே டீமை ருத்ராஜுக்கு கொடுத்துருக்காரு. இந்த முடிவு கண்டிப்பாக நல்ல முடிவு தான். ஏன்னா ரொம்ப நாளைக்கு இந்த கேப்டன்சி வச்சுட்டு தோனி போயிட்டு இருக்க முடியாது. ஏன்னா தோனிக்கு ஏஜ் 40 ஆயிடுச்சு, 42க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, இதை வந்து யாருக்காவது ஒருத்தட்டு நம்ம கையில் கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கிறது தான் நல்லது. ஏன்னா எல்லாரும் நம்ம ஆசைப்படுவோம் தோனி கேப்டன்ஸ் கடைசி வரை இருக்கணும், ஆனால் அது சாத்தியமே இல்லை. அதனால தோனி எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு தான். தோனி இன்னும் இந்த ஒரு வருஷம் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வருஷம் இருக்கிறப்பயே ருத்ராஜை நல்லா ட்ரெயின் பண்ணி அவர் கேப்டன்சி கொஞ்சம் பழக்கப்படுத்தி விட்டு அவர் அந்த சிஎஸ்கே டீம் விட்டு வெளியே போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன்னா அடுத்து ருத்ராஜ், அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் தான் சிஎஸ்கே டீமை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. தோனி கண்டிப்பாக சிஎஸ்கே டீமில் ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு தான் இருப்பார். இருந்தாலும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். அதனால் தோனி எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு தான். அது இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு தோனி மட்டும் தான் முடியும். ஏன்னா ரொம்ப அசால்ட்டாக கேப்டனை வந்து டக்குன்னு கொடுத்துட்டு வந்துடுவார். பிளேயிங் ஆர்டர்ஸில் கடைசியாக இறங்கிப்பார். அது மாதிரி டீமுக்கு என்ன தேவையோ, எது பண்ணால் கரெக்டாக இருக்குமோன்ட்டு கரெக்டாக தெரிஞ்சு பண்ணுறவர் தோனி மட்டும்தான். நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம், அவரை முன்னிலைப்படுத்துறவர் டீமை முன்னிலைப்படுத்தி தான் அவர் வந்து பல விஷயங்கள் யோசிப்பார். அதனால தான் இவ்வளோ கப்பாக எடுத்திருக்காரு. இப்போ நம்ம வந்து தோனி கேப்டன்ஸை பற்றி பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் தோனி எவ்வளோ கப்பு வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு. நான் எனக்கு நல்லா நினைவு தெரிஞ்ச வரைக்கும் நான் சின்ன பிள்ளையில் நிறைய கிரிக்கெட் மேட்சஸ் பார்க்குறப்போ இந்திய கிரிக்கெட் டீம் வந்து பல வேர்ல்டு கப்ஸ் தோற்றுட்டு வரும். அப்போலாம் கதை சொல்லுவாங்க, கபில் தேவ் கப்பு வாங்கினாரு அப்படின்னு கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஓஹோ அப்படியான்னு சொல்லி நம்மளும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எப்படா அவனுக்கு கப்பு வாங்கன்னு பார்த்தா ஆஸ்திரேலியா கப்பாக அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. என்னடா இப்படி போய்கிட்டு இருக்கு, இந்தியாலாம் கப்பு வாங்குமா அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தப்போ தான் தோனி வந்தார். தோனி வந்து 2020 வேர்ல்டு கப்பு ஜெயிச்சதுக்கப்புறம் தான் தோனி மேலே ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃபேன் பாய் மொமெண்ட் சொல்லுவாங்களே, அது ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இந்த கப் நம்மளுக்கு கிடைக்குமா, இந்தியா கிடைக்குமா நம்ம ஆசைப்பட்டு இருக்கும்போது ஒருத்தர் இடத்துல வந்து நம்மளுக்கு கப்பு கொடுக்குறது எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கு. இந்த ஐஸ்கிரீம் நம்மளுக்கு யாராவது வாங்கி கொடுப்பாங்களா, இந்த ஐஸ்கிரீம் நம்மளுக்கு யாராவது வாங்கி கொடுப்பாங்களான்னு ஏங்கிட்டு இருக்க டைமில் திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து அந்த ஐஸ்கிரீம் எடுத்து வந்து கையில் கொடுத்தா எப்படி இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, அதே மாதிரி அவ்வளோ இந்தியன்ஸுக்குமே முதல்ல அந்த 2020 வேர்ல்டு கப் வாங்கிட்டு தோனி கொடுக்குறப்போ அந்த சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி தான் 50-50 இருக்கட்டும், சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், இப்போ சென்னைக்கு இருக்க 5 கப்பாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு டைமும் ஆசைப்படுறப்ப அவர் எடுத்தது கொடுக்குறப்போ அவருக்கு மேலே இருக்க மரியாதையும் மதிப்பும் இன்னும் பல மடங்கு அதிகமாகுது. அதனால் அந்த தோனி மேலே இருக்க பற்று பல மடங்கு அதிகமாகுது. ஏன்னா எல்லாரும் ஆசைப்படுறாங்க அந்த கப்புக்காண்டி, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த கப்பு கிடைக்கிது. அப்படிங்கிறப்போ அந்த நம்ம ஆசைப்படுறோம், அந்த கப்பு எடுத்து வந்து ஒருத்தர் நம்மளுக்கு கொடுக்குறாரு, அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தியா, அதை வந்து அவர் நிறைய டைம் பண்ணியிருக்கார். எத்தனை கேப்டன்ஸ் இது மாதிரி பண்ணியிருப்பாலும் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்தியாவில் வந்த கேப்டன்ஷிப்லேயே தோனி மட்டும்தான் அதிக கப்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கார். அப்போது இந்தியாவுக்கு தோனி மேலே மிகப்பெரிய ஒரு அன்பு பாசம் இருக்க தான் போகுது. இந்த தலைமுறை மட்டும் இல்லாமல் இன்னும் 200 வருஷம் ஆனாலுமே தோனி பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்க போகிறானுங்க. ஏன்னா அவர் வாங்கின கப் அதிகம், 1 2 கிடையாது. சும்மா வந்து ஒரு கொஞ்ச நாள் பேசிட்டு அப்படியே விட்டு போகிறதுக்கு இவ்வளோ கப்ஸையும் எந்த கேப்டன் வாங்கியிருக்கான்னு பார்த்தா எந்த கேப்டனும் வாங்கல, இவன் மட்டும் தான் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விராட், ரோஹித்தால் கூட அதை பண்ண முடியல. இனிமேட்டு ஒருத்தன் வந்து இந்த கேப்டன்ஷிப்பெல்லாம் விட பயணமாக பண்ணி நிறைய கப்ஸ் இந்தியாவுக்கு வாங்கினா மட்டும்தான் இவரோட பேர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரில, போக போக தான் நம்மளுக்கு தெரிய வரும். அதே மாதிரி தோனி பண்ண விஷயம்லாம் இன்னுமே முன்னுதாரணமாக பல இடங்களில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தோனிக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு
தோனி மேலே மரியாதை வச்சிருக்கவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் தோனி கேப்டன்சி முடிவுரைங்கிறது எல்லாருக்குமே சுகமான விஷயம் தான். இங்கே பல ஃபேன்ஸ் சுகமாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இது காலத்தின் கட்டாயம், வேறு வழி இல்லை. தோனியும் அந்த இடத்த விட்டு நவுந்து தான் ஆகணும். தோனியும் ஒரு நாள் ரிட்டையர்ட் ஆக தான் ஆகணும். தோனி எல்லா ஃபார்மெட்லேருந்து வெளில வந்து இதை விட்டு அடுத்த வாழ்க்கையை அவர் மூவ் ஆகி தான் போகணும். ஆனால் இவர் இந்த குறிப்பிட்ட டைமில் இவர் பண்ண சாதனை இருக்கு இல்லையா, அதை பல 100 வருஷம் வந்து கண்டிப்பாக பேசப்படும். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக இடம்பெறும். அதனால் அதை நினச்சி நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் ஒரு தோனி ஃபேனாக இருந்துட்டு நம்மளும் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டு இதுவும் கடந்து போகும், நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். தோனி இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு, தோனி போனதுக்கப்புறமும் தோனி பேரை சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான். நன்றி, வணக்கம்.